ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வருஷத்தில் கடந்த 10 மாதத்தையும் நிறைவு செய்து இந்த 11வது மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்த யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரமுள்ள எங்கள் சர்வவல்லமையுள்ள தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வார்த்தையை உடைய கரத்தில் வைக்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசும்படியாக உடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே பேசும் அடியார்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு தெரியும். அதுபோலே அந்த வசனத்தின் பிற்பகுதியை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவ சமூகத்தில் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுமல்லே அந்த 8வது வசனத்தில் பிற்பகுதியில் வாசிக்கிறோம். நான் இல்லை, நான் அதாவது உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கடந்த இந்த முதல் தேதியில் சொன்னேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். காக்கும்படிக்கு அல்லது பராமரிக்கும்படி, பாதுகாக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கு முந்தின பகுதி வாசிக்கிறோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு என்கிற இடத்துல அவைகளுக்கு அல்லது எல்லா காரியத்துக்கும், எந்த காரியத்துக்கும் நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்மை பயமுறுத்துகிற நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அதுபோலே அது அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஒருவேளை சின்ன பிள்ளைகளை எடுத்திங்கன்னா, சின்ன பிள்ளைகளை பெற்று வளர்க்குறவங்க அந்த வளர்க்குற காரியத்தில் கூட பயத்தோடு கூட வளர்ப்பாங்க. இந்த பிள்ளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்கிறோம், இது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், கர்த்தர் கொடுத்த பலன், அவர் கொடுத்த கனி அப்படின்னு பார்க்கிறோம். அதை தேவரே தம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன்னு சொல்ல வார்த்தைப்படி கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் சில பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளை குறித்து, வளர்ப்பை குறித்து பயம் இருக்கும். அதுக்கு நல்ல உதாரணத்தை சொல்ல போனால், மோசேயை வளர்த்த தாய். அதுபோல மோசேயை வளர்த்த தாயுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அந்த மோசேயை வளர்த்து பெரியவனாக்குவதற்கு அவள் மிகவும் பயந்து வாழ்ந்ததை பார்க்கிறோம். அதில் குறிப்பாக அந்த ஆற்றில், நாணல்பட்டியில் அந்த பிள்ளையை ஒளித்து மறைத்து வைத்து வளர்த்தாலே அந்த நாட்கள் பயம் நிறைந்த நாட்கள். யோவான் ஸ்நானகன் குழந்தையாக இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நமது ஆண்டவராகிய இயேசுவை பெற்ற தாய் தகப்பன் அப்படித்தான்.
இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி குழந்தை பிறந்து நாள் முதல் முதிர் வயதாகி கடைசி நாட்கள் வரையிலும் பயத்தோடு கலக்கத்தோடு திகைப்போடும் நம்முடைய காரியங்களை கடந்து போகிற மனித வாழ்க்கையை பார்க்கணும். இதே காரியம்தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பல்வேறு விதமான பயங்கள். குழந்தை வளர்ப்பிலிருந்து படிக்கிற பிள்ளைகளை கேட்டிங்கன்னா படிப்பில் பயம். அடுத்த ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்க்கும் பொழுது பயத்தோடும் கலக்கத்தோடும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பார்க்கணும். பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில், படிக்க வைப்பதில், வேலை காரியத்தில், திருமண காரியத்தில், எதிர்காலத்தில் பல காரியத்தில் பல்வேறு விதமான பயமுறுத்தலான காரியங்கள். இது மாத்திரமில்லாதபடி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவைகள் பயமுறுத்துகிறது. அருமையிலே அன்றாட தேவைகள், வார தேவைகள், மாத தேவைகள், வருட தேவைகள், எதிர்கால தேவைகள், இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் வறுமை, வியாதி, பிசாசின் பிடிகள், எதிராளியின் சூழ்ச்சிகள், சூழ்நிலைகள், பகையாளிகளுடைய அருமையிலே பயங்கரமான காரியங்கள், இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மை முன்னேறி செல்ல விடாதபடி அல்லது சமாதானமாக இருக்க முடியாதபடி பயமுறுத்துகிற அநேக காரியங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேக காரியங்கள். குடும்பமாய் வாழ்கிறவர்கள் வாழ்ந்து முடித்த நாட்களில் கூட புருஷனை குறித்து, மாமனாரை குறித்து, மாமியாரை குறித்து, அதே மாதிரி மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இன்னும் மூத்தவர்கள் முதியவர்களுக்கு பல்வேறு விதமான பயங்கள். இந்த பயம் என்கிற ஒரு ஹெட்டிங் போட்டு, ஒரு தலைப்பு போட்டு ஒரு நோட்டை எடுத்து எழுதுனீங்கன்னா ஒரு நோட்டை கொள்ளாத அளவுக்கு நம்ம பயமுறுத்துகிற அநேக காரியங்கள் இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், படிப்பில், வேலையில், தொழிலில், இன்னும் வளர்ச்சியான பல காரியத்தில், அருமையிலே அதே மாதிரி ஊழியத்தில் பல்வேறு விதமான காரியங்கள் நம்மை பயமுறுத்தி பல நேரத்தில் சந்தோஷமாக இருக்க விடாதபடி, சமாதானமாக இருக்க விடாதபடி நம்மை திகைப்புக்குள்ளாக்குற அநேக காரியங்கள். இன்னும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, ஆலயத்துக்கு போக முடியாதபடி, விடுதலையாய் ஆராதிக்க முடியாதபடி பல்வேறு விதமான பயங்கள் பயமுறுத்தி, அந்த பயத்திலேயே யோபு சொல்றா பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்வது போல பயத்திலே சிலர்களை காய்ச்சலே வராது, பயத்திலே என்ன வந்துடும், காய்ச்சல் வந்துடும். வயிற்று வலியே வராது, பயத்திலே வயிற்று வலி வந்துடும். அதே மாதிரி நிறைய காரியங்கள் பயத்தினால பல காரியத்திலே நஷ்டமும் கஷ்டமும், இது சில பல பாதுகாப்பற்ற பல நிலைமைகள். பாதுகாப்பு என்பது என்னென்னா அடைக்கலம் என்று பார்க்கிறோம். அடைக்கலம் என்று பார்க்கிறோம். அதாவது இந்த அடைக்கலம் என்கிற விஷயத்தை குறித்து பார்க்கும் பொழுது பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருக்க முடியாது. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீட்டை கட்டி ஒருத்தர் குடியிருக்கிறான்னா அவன் எப்பொழுது எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்? ஆமாம், துஷ்ட மிருகங்கள் வந்துடுமோ, துஷ்ட மனிதர்கள் வந்துடுவாங்களோ, திருடர்கள் வந்துடுவார்களோ, கொலையாளிகள் வந்துடுவார்களோ, அல்லது நம்முடைய எதிராளிகள் வந்துடுவார்களோ, பகையாளிகள் வந்துடுவார்களோ, இப்படிப்பட்ட பயம். இந்த பயத்து நிமித்தம் ஒரு சந்தோஷமாய், சமாதானமாய், விருத்தியாய், உயர்வாய், விடுதலையாய் எந்த காரியத்தை செய்ய செயலற்றவர்களாய் மாறி போய் விடுகிறோம். அருளே யோபை குறித்து வாசிக்கிறோம். யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் என்ன செஞ்சாராம்? வேலி அடைத்து பாதுகாத்தார் வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இங்கே வாக்குத்தத்தம் என்ன சொல்லுனா, அருமலே உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை காக்கும்படிக்கு, பாதுகாக்கும்படிக்கு, பராமரிப்பும்படிக்கு, உயர்த்தும்படி, மேன்மைப்படுத்தும்படி, செழிக்க பண்ணும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் பாதுகாக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். இதே அதிகாரத்தில் அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதத்தை 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எரேமியாவுக்கு சொல்றார். எரேமியா சொல்லுவான், ஆண்டவரே, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ
நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவர்களெல்லாம் நீ பேசுவாயாக. அதுக்கப்புறம் தான் சொல்றார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ முதலாவது 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை. எரேமியாவுக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு எனக்கு. எபேசியர் 1:4 வசனத்தை சொல்றார். எபேசியர் 1:4 வாசி பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்போ எரேமியாவுக்கு சொல்லப்பட்டிருக்குது, உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன்கிறார். பவுல் சொல்லும் பொழுது உலகம் தோன்றுவதற்கு முன்னே. தாவீது சொல்றாரு, நான் என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ தற்செயலாய் நாம் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்து நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. இந்த வசன ஆதாரத்தின்படி தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, அங்கே எபேசியர் சுபத்தில் சொல்லப்பட்டபடி உலக தோன்றுவதற்கு முன்னே உங்களை என்னையும் தேவன் தம்முடைய ஜனமாக, தம்முடைய சந்ததியாக, தமக்கு முன் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொண்ட தேவன் அருமளே அங்கே சொல்றார், தெரிந்து கொண்ட ஆண்டவர். நான் 1ஆம் தேதி 18ஆம் அதிகாரம் சங்கீதம் 18:1 வசனத்தில் சொன்னேன். மறுபடியும் வாசிங்க. 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூர்ந்து உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர். அங்கே 2 காரியத்தை நான் இன்றைக்கு சுட்டி காண்பித்தேன். நீர் என் தேவன், அடுத்து நான் உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கும்படி உன்னுடனே கூட இருக்க 4 காரியத்தை நான் முதலாவது சொன்னேன். நீர் என் தேவன், நான் உம்முடைய ஜனம் என்கிற அந்த பந்தம். 2வது அவரை மாத்திரம் நம்புகிற நம்பிக்கை. 3வது அருமளே அவருக்கு பயப்படுகிற பயம். 4வது இப்போ பாஸ்டர் வாசித்து தியானித்த சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஒத்தாசவர் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். இந்த 4 தகுதி உள்ளவர்களோடு கூட கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. எதுவரைக்கும் இருப்பார்? மத்திய 28:20 வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும். சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம், மரண பரியந்தம். அல்லேலூயா. எது முந்துமோ அது வரைக்கும். அடுத்த காரியம், இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் பிரைஸ் தி லார்ட், பரலோகத்திலே யோவான் 14:3 சொல்லப்பட்டிருக்கு, அவரோடு கூட என்றென்றைக்கு இருக்கும்படி அவர் அருள் செய்கிற தேவன். அல்லேலூயா. கொலோசியர் 2 வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறோம், அவருக்காக அவரை நம்பி அவருடைய ஜனமாக அருமளே அவரை நம்புகிற, அவருக்கு பயப்படுகிற, அவரை நோக்கி பார்க்கிற தம்முடையவர்களை தம்மோடு கூட என்றென்றைக்கும் உட்கார வைக்க முடியாது. அதனால இந்த வார்த்தைப்படி சொல்லப்போனால் முடிவே கிடையாது. அவரும் நாமும் ஒன்றாயிருப்போம். இப்போ பூமியில நீங்கள் பாதுகாக்கப்படும்படி அல்லது பராமரிக்கப்படும்படி கர்த்தர் உடனே கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவறிந்தும் மரண பரியந்தும். அதனால இப்படி கூட இருக்கிற ஆண்டவர்
எப்போ நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தாயின் கருவில் கரு உருவாவதற்கு முன்னே, உலக தோன்றுவதற்கு முன்னே நீங்கள் அவருடைய ஜனங்கள் ஆகும்படி, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக என்ன செய்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நீதிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட தேவன், அல்லேலூயா, உங்களை என்ன ஒரு நாள் என்ன செய்யப்பட்டாரு? கைவிடவே மாட்டார். எரேமியாவில் 10:10 46:27-28 குறித்து கொள்ளுங்க. 30:10 மட்டும் வாசிக்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. இதே காரியத்தை தான் 46 அதிகாரத்தில் சொல்லுவார். இப்ப இந்த 10 வருஷத்தை திரும்ப வாசிங்க. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, அந்த வார்த்தைக்கு ஆமென். யாரு? என் தாசனாகிய யாக்கோபே. அங்கே நாம் 18 சங்கீதத்தில் நீர் என் தேவன், அந்த அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி என்னைக்கு அவரோடு கூட உறவை உறுதிப்படுத்துகிறோமோ அவர்களைத்தான் காக்கும்படி அவர்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆமா, அடுத்து அவரே நம்பி இருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஒரு நாளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறவும் மாட்டார், மாற்றவும் மாட்டார். அவர் சொன்னவர் சொன்னபடியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. நாங்கள் கடந்த 1ஆம் தேதி சொன்ன தினத்தோறும் வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறவர், வாரந்தோறும் பேசுகிறவர், மாதந்தோறும் பேசுகிறவர், வருஷந்தோறும் பேசுகிறவர். தினந்தோறும் வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை மூலமாக உங்களோடு பேசுவார். இதுக்காரன் சொல்லுவான் 2ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுடைய ஆசீர்வாதம் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாக்குத்தத்தம் என்பது ஏதோ மாதத்தில் ஒரு நாள் அல்லது வருஷத்தில் ஒரு நாள் அல்ல, தினந்தோறும். எப்போ வேதத்தை நேசித்து வாசிக்கும் பொழுது, ஒரு அதிகாரமோ 5 அதிகாரமோ 10 அதிகாரமோ நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையின் மூலமாய் உணர்த்தி உங்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த நாளெல்லாம் தியானித்து அதன்படி நம்மை அலசி பார்ப்போமானால் நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார், நம்மை பாதுகாக்கும்படி. அல்லேலூயா. சங்கீதம் 119 வாசிக்கிறோமே, 9ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. ஆமென். 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க, அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். ஏன்னா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 9ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அப்போ நீங்கள் பாதுகாக்கப்படணும், கர்த்தர் உங்களோடு இருக்கணும் அப்படின்னா வாக்குத்தத்தம் மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்டுட்டு தியானிச்சுட்டு போனோன்னா பிரயோஜனம் இல்லை. தினந்தோறும் தினமும் பேசுகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அனுபவம் இருக்கிற மட்டும் கை வைத்து ஒரு நிலையில சொல்லுங்க. தினந்தோறும் நீ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமோ 5 அதிகாரமோ 10 அதிகாரமோ அல்லது ஒரு புஸ்தகத்தையோ படிச்சுட்டு நீங்கள் அந்த நாளில் வேலை தொழில் மற்ற காரியங்களில் வாகனம் ஓட்டுறது எல்லாவற்றிலும் போகும் பொழுது அந்த வசனத்தை பிரியமாக வாசித்து இருப்பீங்கன்னா அதில் சில வார்த்தையின் மூலமாக கர்த்தங்களோடு பேசுவார், இடைப்படுவார். அப்போ நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உதாரணமாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்,
போதும். வெளிச்சமாக இருக்கிறீங்க. அந்த வெளிச்சத்தை குறித்து 15 வாசிக்கிறோம். அப்போ அது தியானிக்கிற சொல்கிறேன். அந்த வெளிச்சம் எப்படி அப்படின்னா 16ஆம் வசனம் அதுக்கு பதில் சொல்லும். இப்போ நீங்கள் 14ஆம் வசனத்துக்கு மூலமாக கர்த்தர் பேசியிருப்பார். ஆனால் அதை தியானிக்கிறது என்பது அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் அல்லது முந்தின வசனத்தை வாசிக்கிறோம், அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வெளிச்சம்னா என்னது? உங்களுடைய நல்ல கிரியைகள் மற்ற மனுஷர்களுக்கு முன்பதாக. அப்படியே அப்போஸ்தலர் 10:38 வந்தால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். யாக்கோபு 1:17 வந்தால் அது நன்மையான எந்த ஈவும். இப்படி வாக்குத்தத்தத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது கர்த்தர் வசனத்தின் மூலமாய் உங்களை பாதுகாப்பார், உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு வாக்குத்தத்தங்களின் தேவன் சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷனலாக பாரம்பரியமாக என்னைக்கோ ஒரு நாள் வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு கடந்து போயிடக்கூடாது. வாக்குத்தத்தங்களின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். எதன் மூலமாக? கர்த்தருடைய வார்த்தை. ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி பின்னாடி வருவான்னு நினச்சக்கூடாது. அல்லேலூயா. எப்படின்னா வேத வசனம். அதான் 119:9 வாசித்து வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்னு முடிய அந்த வசனம் தான் கர்த்தர். அல்லேலூயா. வசனம் தான் ஆண்டவர். அந்த வசனத்தை குறித்து தான் வாசிக்கிற. அந்த வசனம் ஆவியாயும் இருக்கு. அது ஊனையும் உருவ குத்துகிற தேவனுடைய வல்லமுள்ள வார்த்தை. பாவம் எது, பரிசுத்தம் எது, அக்கிரமம் எது, கிரமம் எது என்று சொல்லி உணர்த்தி காட்டுகிற தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்மை பிசகாமல் நடக்கும். 105 வாசிக்கிறோமா? அது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ கால்களுக்கு தீபம் அப்படின்னா அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறோம். யோவான் சாணனை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய வெளிச்சத்தில் கலிகூற அநேகர் மனதாக இருந்தார்கள், அநேகர் மனதாக இருந்தார்கள். அப்போ உங்களுடைய வெளிச்சம் மற்ற மனுஷர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டும் என்பது ஆண்டவங்களோடு கூட இருக்கிறார் என்பது கர்த்தருடைய வசனம். பிரைசலால். ரெண்டாவதா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. அல்லேலூயா. சிலர் வார்த்தையை வாசிக்கவே மாட்டாங்க, தியானிக்கவே மாட்டாங்க, வசனத்தின்படி தங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு உள்ள ட்ரெடிஷன் என்னென்னா ஆவி ஆவி ஆவின்னு சொல்லிட்டு அப்படியே வெள்ளாவியில் அந்த ஆவியில் இந்த ஆவியில் மறந்துக்கிட்டு வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். அருமையிலே, வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்க்கும். யோசேப்பு குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். மாத்திரமல்ல, அவன் காரிய சுத்தியுள்ளவனானான். பின்னாடி நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த யோசேப்பு தான் விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தான், அபிஷேகத்தை பெற்றிருந்தான். கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார் என்று சொன்னால் அருமையிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு பூரணமாய் நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ வசனத்தை கேட்குறோம், தியானிக்கிறோம், அப்படியே போயிடும் என்பதல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அப்படி வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம் அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். இன்றைக்கு நான் சொல்கிறது, அப்படி இருந்தால் உலகத்தில் உங்களை பயமுறுத்துகிற எந்த காரியத்தை குறித்து யாரை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. யாரை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, நீ அவர்களுக்கு அல்லது அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இப்போ எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட காரியம், அவன் சொன்னான்னா சிறு பிள்ளை. இன்றைக்கி நிறைய பேர் மனம் திரும்பி இருப்பாங்க, பாவங்களை அறிக்கை ஞானஸ்தானத்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஏன் பரிசுத்தாவின் விஷயம் பெற்றிருப்பாங்க, ஏன் என்னை மாதிரி ஊழியமே செய்வாங்க. ஆனால் சின்ன சின்ன காரியத்துக்கும் சின்ன சின்ன கிரியைகளுக்கும் சின்ன சின்ன காரியங்களுக்கும் பயப்படுவாங்க. நீதிமானை குறித்து வாசிக்கிறோம். நீதிமானுடைய இருதயம் என்ன செய்யுமா, கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அவன் எதற்கும் பயப்படாமல் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்தை குறித்து பயப்படுறோம். அதெல்லாம் யோபு காரியத்தில் ஸ்தானமாக இருக்கு. நான் பயந்த காரியமே எனக்கு என்ன செய்தது, நேரிட்டது. வெற்றி இல்லாத, ஜெயம் இல்லாத, ஆசீர்வாதம் இல்லாத, விருத்தி இல்லாத, மேன்மை இல்லாத, உயர்வு இல்லாத அநேக காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா.
நம்ம மல்கியாவில் வாசித்தோம் 4:2. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற மேல் நீதியின் சூரியன் என்ன செய்யுமா? உதிக்கும். அவர் சட்டங்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்திய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படியே ஒரு ஸ்டேஜில் நிற்கிறதில்ல. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபைகளில் சர்ச்சுக்குள்ளே வருவாங்க, மனம் திரும்புதல் சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் சொல்லுவாங்க, அபிஷேகம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராரிக்கு வந்து போகிறது மட்டும்தான் இருக்கும். எந்த மாற்றமும், எந்த வளர்ச்சியும், எந்த மறுரூபமும் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. ஜென்ம சுபாவம் மாறி இருக்காது, குணப்பட்ட வாழ்க்கை இருக்காது, மற்றவர்களை போலவே இருப்போம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. இங்கே வாசிக்கிற நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல எரிசுவீர்கள், வளருவீர்கள். யோசேப்பு குறித்து வாசிக்கிறோம், அவன் வளர்ந்து பெரியவனானான். அல்லேலூயா. அவனை தேவன் அருமலே அந்த தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். அப்படி பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அவனை குறித்து வாசித்தனா எதை குறித்து யாரை குறித்து அவன் பயப்படாமல் கர்த்தரோடு கூட இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினார். அவன் வர வர அருமலே மேன்மையாக, பலத்தவனாக, பிரதானமானவனாக உயர்த்தப்பட்டான் பார்க்கும். இங்கே எரேமியாவின் காரியத்தில் நீங்கள் அப்படித்தான் எரேமியாவுடைய காரியத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவன் சிறுபிள்ளைன்னு சொல்லுவான். அந்த 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்கள் எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென். நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத. நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம். நான் சாதாரணமான எல்லா மனுஷங்களைப் போல நானும் ஒரு ஆள்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் இருக்கிற பயமும் திகிலும் கலக்கமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கக்கூடாது, வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படி பார்க்கிறோம். கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். பரலோகத்தையும் அண்ட சராசரத்தையும் அகிலாண்டத்தையும் உண்டாக்கி உங்களை என்னை உருவாக்கி உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு மரித்து இரத்தம் சிந்தி மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஜெயித்த ஜெய கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு இருக்குமானா நம்ம எல்லா மனுஷங்களை போல நம்முடைய சிந்தனை இருக்காது, நம்முடைய எண்ணங்கள் இருக்காது, செயல்பாடு இருக்காது. நம்ம இந்த உலகத்தில் பிரதானமான நபர், பெரிய ஆட்கள். அல்லேலூயா. நமக்கு நிகர் யாருமே கிடையாது. நம்ம யாரும் தோற்கடிக்க முடியாது, நம்ம யாரும் மேற்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்றார் பாருங்க, உம்முடைய நாமத்தினாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொன்னார். அப்போ அவனுடைய வாழ்க்கை அதே தேவனைத்தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அப்படி இருக்க நாம் சாதாரணமான பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ இந்த வியாதி என்னை மேற்கொண்டு விடுமோ, இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடுமோ, இந்த பொருளாதாரம் என்னை மேற்கொண்டு விடுமோ, இது அதிகாரம் என்னை மேற்கொண்டு விடுமோ, இது ஆட்சி மேற்கொண்டு விடுமோ, அதிகாரி மேற்கொண்டு விடுவாரோ அல்லது எதிராளி மேற்கொண்டு விடுவாரோ, இப்படி பல்வேறு விதமான காரியத்தை குறித்த பயம். அவைகள் எல்லாவற்றையும் காட்டில் இயேசுவார் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. கடலில் மீன் வாழ்ந்தாலும் கடலின் சார் அந்த மீனுக்கு கிடையாது. அல்லேலூயா. அதே போல உலகத்தில் நீங்களும் நான் வாழ்ந்தாலும் நீங்களும் நான் இந்த உலகத்துக்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள், தேவனுடையவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள்.
எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்தவர்கள், மேற்கொள்ள பிறந்தவர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்படி இருக்க சாதாரணமான காரியத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. குறிப்பா நீங்கள் அவர்களுக்கு அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். யாத்திராகம புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்தின் அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த யாத்திராகம புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். 2வது அதிகாரத்தில் அவர்கள் கூக்கலிடுகிறார்கள். அவன் அந்த பார்வோனுடைய அந்த ஒடுக்குதலையும் அவனுடைய அகோரமான காரியத்தையும் நினைத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். முறையிடும் பொழுது கர்த்தர் மோசேங்கிற ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவனை காட்சியின் மூலமாக அவனை சந்தித்து அவனை பார்த்து சொல்கிறார், எப்பா, நீ இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? மோசே என்ன சொல்கிறாரு? மோசே அழைத்து வர பார்வடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நான்லாம் என் காரியெல்லாம், என் பிரச்சனையெல்லாம், என் வியாதியெல்லாம், எங்கள் குடும்ப சூழ்நிலையெல்லாம் சொல்லுங்க, மிச்சத்தை மாறுமா? அதெல்லாம் என்னால் முடியுமா? நடக்குமா? எங்கள் வறுமை மாறுமா? எங்கள் வியாதி மாறுமா? எங்கள் சூழ்நிலை மாறுமா? அது நான் ஏமாத்துறோம். நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவங்க, ஆண்டவருடைய பிள்ளையா பல வருஷமாக வாழ்கிறவங்க, அதெல்லாம் முடியாது. என்னால் முடியாது, எங்களால் முடியாது, எங்களுடைய ஜெபத்தால் முடியாது, எங்களுடைய ஆராதனையால் முடியாது. அதுக்குன்னு விசேஷத்த யாரையாக என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறத கீழே வாசிங்க. இப்படி ஆண்டவர் சொல்றார். இந்த மோசே தான் சொன்னான், நான் யாரு? வயது சென்றவன், திக்குவாயன், மந்தனா உள்ளவன், பேசனால முடியாது, வாக்கு வல்லவன் அல்ல. இதுதான் இன்னைக்கு நிறைய படி ஸ்டேஜ். நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் யார் அப்படிங்கிறத தெரியாம சின்ன சின்ன காரியம்தான். ஆனால் உண்மையிலே இதை வாசித்து பார்க்கும் பொழுது பார்வோன் மிகப்பெரியவை, அப்படி சேனைகள் மிகப்பெரியது. பிரைஸ் தி லார்ட். அப்படி ராட்சத வீரர்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாரே, அவர் உனக்கு பலத்த துருகமாக, கோட்டையாக, அரணாக, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்கிறான், என்னால் முடியாதுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம், அதை சொல்லாமல் அப்படியே சாக்கு போக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், சாக்கு போக்கு நிறையா. ஏன் சீக்கிரமாக வரல? நம்ம பாஸ்டவே பார்த்து சொல்லலாம். ஏன் 6:30க்கு வரல அப்படின்னா, 6 மணிக்கு ட்ரெயின் வரும்னு தெரியும். 6 மணிக்கு வந்து நிறுத்தி ட்ரெயின் 2 ட்ரெயின் வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி நியாயம்? அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்திலும், ஜெபிக்கிற காரியத்தில், வேதத்தை வாசிக்கிற காரியத்தில், கர்த்தருக்காய் பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்கிற காரியத்தில், தேவனுக்காய் எழுந்து பிரகாசிக்கிற காரியத்தில் என்னால் முடியாது. இதுக்குன்னு விசேஷித்த வரம் பெற்றவங்க, விசேஷித்த வரம் பெற்றவங்களுக்குள்ளே இருக்கிறவர் தானே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தானே உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களால் முடியும்.
சாக்கு போக்கு என்பது இப்போ எரையுமே சொன்னால் நான் சிறு பிள்ளை, நான் பேச அறியேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்ன நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே மோசேயுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்கிறோம். அவன் நான் வயது சென்றவன், கிழவன், மந்தனாவு, திக்குவாயி, பேசுறதுக்கு வாக்கு வல்லமை கிடையாது. நிறைய பேர் நான் படிக்கலை, நான் வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, வாகனம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. இந்த ஊழியத்துக்கு வர ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. ஊழியத்துக்கு வர ஆட்கள், ஊழியம் செய்கிற ஆட்கள், அதே மாதிரி இந்த ஜெபக்குழு நடத்துகிறவங்க, விசிட்டிங் போகிறவங்க, என்ன சரியான நேரத்துக்கு வரலன்னா ஒரு பட்டியலே ஒரு பேப்பரே அப்படி நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது அப்படியாக்குது, அப்படியாக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாராக்கும், மகன் வந்துட்டாராக்கும், மருமகன் வந்துட்டாராக்கும், எடுத்து வீட்டுக்காரர் வந்துட்டார், எத்தனையோ காரியம் சொல்லுவோமா சொல்லலையா? நிறைய சொன்ன. ஆனால் நான் அந்த எரேமியா 1:5 எபேசுகள் நிருபத்திலும் அருமலே பவுலை சந்தித்த தேவன், பவுல் சொன்னது போல நம்மை அழைத்தவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை அபிஷேகம் பண்ணினவர், நம்மை தெரிந்து கொண்டவர் இன்னார் என்று அறிந்திருப்போமானால் நம்ம எந்த சாக்கபோக்கு சொல்ல மாட்டோம். அடுத்து உங்களை பிடித்தவர் உங்களை விடவே மாட்டார். எத்தனையோ சாக்கபோக்கு சொன்னார் மோசே, விட்டாரா? சரிப்பா இவ்வளவெல்லாம் சொல்றிய, நீ நடக்கிறையில, பேசுறில, உனக்கு கால் கை இருக்குல்ல, என்ன இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டார். என்ன இருக்கு? அவன் ஊனி நடக்க என்ன இருக்குது? ஆமாம், கீழே போடு அப்படின்னார். போட்டான், பாம்பாயிடுச்சு. வாழை அப்படின்னார், பிடிச்சான், கம்பாயிடுச்சு. கையை மடியில் போடுனார், குஷ்டரோகம் ஆயிடுச்சு. எடுனார், சின்ன பிள்ளை கை போல மாறிடுச்சு. இப்போ தெரியுதாப்பா, புரியுதான்னார். இதை நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ரிட்டர்ன் திருப்பி பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு பாருங்க, எந்த சூழ்நிலையில் ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் பார்க்குறோமா? பின்னாடி மகா வறுமை, மகா கஷ்டம், கொடிய வியாதி, ஒரு நிவாரணம் இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம சந்தித்தார், தொட்டார், பயங்கரமான விடுதலையை கொடுத்தார், விருத்தியை கொடுத்தார், செழிப்பை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்களெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லலையோ, என்னையும் என் மனைவியும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் திரும்பி பார்க்குறோம். இந்த ஊரில் வரும் பொழுது எப்படி இருந்தோம், இன்றைக்கி சில காரியம் நான் சொல்கிறது எங்களுக்கே மறந்து போயிடும் போல இருக்குது, மறந்து போச்சு போல இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தோமா? இப்படியெல்லாம் இருந்தோம். இந்த இடத்துல எப்படி இருந்தோன்னு ஒரு சிலருக்கு தெரியும், எங்களோடு இருந்தவர்களுக்கு. இன்றைக்கி சொன்னால் நாம் நம்ப முடியல, கேட்குறவ எப்படி நம்புவான்? அப்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதே யாத்திரை வருஷம் 34 நினைக்கிறேன், 10ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க. 34:10 தான் வாசிக்கிறீங்களா? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு? நடந்தவங்க கை தட்டி ஆண்டவர் செய்த காரியம் அவ்வளவு பயங்கரமான காரியம். அதை ஏசாயா சொல்லும் பொழுது சொல்றார், அது ஞானியுடைய ஞானிக்கும், விவேகுடைய விவேக்கும், அறிவாளியுடைய அறிவுக்கும் எண்ணாது எட்டாதுமான மகாபரி அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமான காரியம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு. அதனால நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிற, உங்களை பயமுறுத்துகிற எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம். அப்போ மோசே அதுக்கப்புறமாக இந்த காரியத்தில் ஆண்டவர் ப்ரூவ் பண்ண பிற்பாடு ஆண்டவரே சரின்னு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா, ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை கொண்டு செய்த காரியமெல்லாம் பயங்கரமான காரியம். 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில்
அவர் சொல்றார் மோசே, வாசித்து பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 10 வசனம் வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். போதும். நீங்க நான் சொன்ன அந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் மோசே கொண்டு கர்த்தர் விடுதலை பண்ணினார் அப்படின்னு சொல்லி. விடுதலை பண்ணி எகிப்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு இப்போ வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்தில், பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்த காரியமெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி எகிப்திலிருந்து வந்தாங்க? 10 வாதம். 10வது வாதம் என்னது? தலைப்பிள்ளை சங்காரம். 10 வாதைகளையும் அது 9ஐயும் தியானித்தோமானால் அது நிறைய காரியம். 10வது வாதம் தலைப்பிள்ளை சங்காரம். தலைப்பிள்ளை சங்காரத்தில் பார்த்தீங்கன்னா அதை நினைவு கொண்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல பயம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது வந்திருக்காது. பேசுங்க. அந்த ராத்திரி பஸ்கா பண்டிகை ஆசரித்து அருமலே ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களில் ஜன்னல் கதவுகளிலேயும் என்ன செய்தார்கள்? பூசினார்கள். அந்த ராத்திரியிலே சங்கார தூதன் வருகிறான். இரத்தம் பூசப்பட்ட வீட்டை விட்டு என்ன செய்கிறான்? கடந்து போய் விடுகிறான். இரத்தம் பூசப்படாத வீட்டிலெல்லாம் என்ன நடக்கிறது? தலைப்பிள்ளைகள் சங்காரம் நடக்கிறது. பார்வோன் வீடு முதற்கொண்டு இந்த தலைப்பிள்ளை சங்காரத்தை பார்த்த பொழுதுதான் அவன் பயப்படுகிறான், நடுகிறான், திகைக்கிறான், கலங்குறான். ஐயா சாமி எங்களை ஆள விட்டுருங்க, சீக்கிரமா போங்க உங்க தேவனை ஆராதிக்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இந்த காரியத்தை நான் ரொம்ப ஆழத்துவமாக உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வருகிறேன். இந்த தலைப்பிள்ளை சங்காரம், அந்த ரத்தம் பூசப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த இடம்தான் நமக்காக ஒரு பஸ்காவாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டது. ஏசாயா 53 சொல்லியிருக்கிறது போல நமக்காக பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்த வரையில் பூமியில சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகுது என்கிற அந்த பிரமாணத்தை நிறைவேற்றினார். பாவம் இல்லாத அவர் உங்களுக்காக எனக்காக பாவமானார். அவர் சிந்தின ரத்தத்தில் நம்பிக்கை. அல்லேலூயா. நீர் என் தேவன் என்கிற காரியத்தில் ரோமர் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி எனக்காக இயேசு பஸ்காவாக அடிக்கப்பட்டார், பாடுபட்டார், பிணக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்த சிந்தினார், மரித்தார், பலியானார். அல்லேலூயா. அவர் பலியிடப்பட்டது நிமித்தம், அவர் இரத்த சிந்தல் நிமித்தம் எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள்ள உண்டாயிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை பெற்றுக்கொண்டவங்க மட்டும் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிற்று. கோடி கோடியாய் குமித்து பணம் கொட்டினாலும் இந்த பாவ மன்னிப்பு என்ன செய்யாது? கிடைக்காது. எத்தனை பெரிய சாதனையாளரும் வீரரும் அருளை ஞானியும் விவேகியும் இதை கொடுக்கவோ எடுக்கவோ முடியாது. அது இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வைத்த அன்பு. அதைத்தான் யோவான் 3:17 வாசிக்கிறோம். நீங்கள் நானும் தண்டிக்கப்படாமல் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் நமக்காக என்ன செய்தாராம்? வாசி பாருங்க 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். 16 வாசிக்கிறோம். இவ்வளவாய் அன்பு ஒரு மனுஷனு கெட்டு போகக்கூடாது, ஒரு மனுஷன் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதை அறிந்த தெரிந்த புரிந்த தேவன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்மைத்தாமே பழுதற்ற பலியாக, ஜீவ பலியாக, பஸ்காவாக, ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பலியானது நிமித்தமும்
அவர் இரத்தம் சிந்துதல் நிமித்தமும் பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிற்று. யோவான் 1 சொல்லியிருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையின் நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பஸ்காட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இரத்தம் பூசப்பட்ட வீடு சங்கார தூதருடைய சங்காரத்துக்கு ரட்சிக்கப்பட்டது, தப்பு வைக்கப்பட்டது அல்லது மீட்கப்பட்டது. அதான் பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிற்று. இந்த காரியத்தை அந்த இஸ்ரவேலர்கள் சரியாய் ஆளுத்துவமாய் உணர்ந்து இருந்திருப்பார்களானால் பார்வோனுடைய சேனையும் ரதங்களும் நெருங்கி வரும் பொழுது அதை பார்த்து பயந்திருக்கவே மாட்டார்கள். இந்த 10 வருஷம் திரும்ப வாசிங்க. பார்வோன் சமீபித்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எதை ஏறெடுத்து பார்த்தாங்க? பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகள். அவன் உண்மையாகவே கொக்கரித்து பயங்கரமாக தான் வந்தான். ஆனால் அதை பார்க்கல மேலான காரியத்தை கர்த்தர் பஸ்காவில் செய்தாரே. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், உங்களை ரட்சித்தாரே, உங்களை அபிஷேகம் பண்ணினாரே, உங்கள் பாவத்தை மன்னித்தாரே, உங்களை தேவ பிள்ளையாய் மாற்றினாரே, அதை பார்க்கிறோம். இப்போ நீங்கள் சந்திக்கிற வியாதி, வறுமை, பிரச்சனை, கஷ்டம், தேவைகள் பெரிதா? இல்லவே இல்லையே. அவர் பார்வையில் அது சாதாரண காரியம் அல்லவா? அப்போ நம்ம கண் சொருகி போன குருடர்களைப் போல பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று பரிசுத்தமுள்ள தெய்வத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த மிகப்பெரிய அழிவுக்கு தப்புவிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை மறந்து போய்விட்டோம். அதனால தான் இப்போ நமக்கு எதிராய் நிற்கிற சின்ன சின்ன வியாதி, சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன கஷ்டம், சின்ன சின்ன தேவை, சின்ன சின்ன சலசலப்பான காரியம் நமக்கு பெரிதாய் தெரிகிறது. அல்லேலூயா. முறையிட்டார்கள். மாத்திரமல்ல, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார். அங்கே சொல்றாங்க பாருங்க, 12ஆம் வசனம் வாசி பாருங்க. நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். இப்போ இவங்க சொல்றது நியாயமான காரியமா? தேவன் செய்த அற்புதமான கிரியைகளை, மகத்துவமுள்ள காரியங்களை, இன்னும் சொல்ல போன வல்லமையான செயல்களை இவர்கள் என்ன செஞ்சாங்க? இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கு. நிறைய பேர் இன்னும் மந்திரவாதம் பண்ணிக்கிட்டு, சோசியம் கேட்டுக்கிட்டு, குறி கேட்டுக்கிட்டு, சின்ன சின்ன காரியத்துக்கு பயந்து இருக்கிறதுனால இவர்களோடு கூட கர்த்தர் இருக்க முடியலை, இவர்களை பாதுகாக்க முடியும். அந்த லிஸ்ட்டில் நீங்களும் நானும் இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிப்போம். பஸ்கா அடிக்கப்பட்டதே, சங்காரத்தோடைய சங்காரத்துக்கு விலைக்கு பாதுகாக்கப்பட்டார்களே, அதை நினைத்து பார்த்தால் பிரைசலால் பார்வோனையும் பார்வனுடைய சேனையும் திரும்பி பார்த்து பயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரே காரியத்தை மறுபடி சொல்லுகிறேன். நமக்கு எதிராய் வருகிற ஒருவேளை சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், அது யார் மூலமாய் எது மூலமாய் எப்படி வருகிறதோ, அது ஒருவேளை படிப்பு, வேலை, தொழில், அதிகாரம், வியாதி, வறுமை, எதிராளி சூழ்நிலை, சூழ்ச்சி, எதுவாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றை காட்டில் அவர் யாரு? பெரியவர் அல்ல. அப்படி வல்லமை பெரியதல்லவா? அப்படி கிரிகள் பெரியதல்லவா? அப்படி செயல்கள் பெரியதல்லவா? அது எண்ணி பார்த்தோமானால், என்னை குறித்து நான் சொல்கிறேனே, 20ஆம் வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்பதாக பயங்கரமான போக்கிரியாக இருந்தேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இன்றைக்கு எங்கே இருப்பேன் என்பது எனக்கே தெரியாது. அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை, பாவ மன்னிப்பு, அந்த பரிசுத்தமுள்ள தேவனை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் எப்படி கிடைத்தது? எப்படி கிடைத்தது? எபிரேயர் பவுல் சொல்றாரு, அது முற்றிலும் தேவனுடைய கிருபை, அது ஈவு. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். வறுமை மாறுகிறது, வியாதி மாறுகிறது, பிரச்சனை மாறுகிறது, சாபம் மாறுகிறது,
சஞ்சலம் தவிப்பு மாறுகிறது. எல்லாவற்றையும் மாற்றி இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு ஆண்டவர் ஒரு சரியான இடத்துல யூகிக்க முடியாத நிலைமையில கொண்டு வந்துட்டார். இப்போ வருகிற சின்ன சின்ன காரியத்தை ஐயோ இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் நடுங்கினா நான் பெற்ற ரட்சிப்பை மறுதளிக்கிறேன்னு அர்த்தம். விளங்குதா? விளங்குன்னு சொல்லுங்க, ஒரு அலையிலையோ சொல்லுங்களேன். நம்ம ரட்சித்தாரே, நமக்குள்ள அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமே, அதுதான் அந்த பஸ்கா. இன்னைக்கு நாம் அனுசரிக்க போற பஸ்கா அதுதான். அல்லேலூயா. அப்ப அதை நினைவு கூறும்படியாகத்தான் செய்தோம். அதை என்னாலும் நினைவு கூற வேண்டும். எப்பொழுது அதை நினைவு கொண்டா நமக்கு வருகிற பார்வோன் மூலமாய், பார்வடி சேனை மூலமாய் கொக்கரிக்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ பெரிதாய் தெரியாது. அது நமக்கு சாதாரணமாய் போயிடும். சுவிசேஷத்தில் அருமையிலே இயேசுவானவர், உயிர்த்தெழுந்த இயேசு கடலின் மேல் நடந்து வரும் பொழுது அருமையிலே அங்கே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவர் நடந்து வருகிறார் பார்க்கிறான். ஆண்டவன் அறிந்த பிற்பாடு நானும் நடக்கும்படி என்ன செய்யுங்க, அருள் செய்யுங்க. அவன் நடந்தான் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். கடலின் மேல் பேதுரு என்ன செய்தான், நடந்தான். அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சான், எதுக்கு? இயேசுவை பார்த்து சரியா அவர் நடக்க சொன்னாரு, நடக்கிறோம். அவரை மாத்திரம், அவர் செய்த காரியத்தை மாத்திரம் பார்த்து தான் தொடர்ந்து நடந்திருப்பான். ஆனால் எங்கே மூழ்கி போனான்னு சொன்னால், காற்றையும் கடலையும் மற்ற சூழ்நிலையும் பார்த்து அங்கே வாசிக்கிறோம், பயந்து அமிழ்ந்து போனான். அதே மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்ட, படகுல ஏற்றுக்கொண்டு பிரயாணம் பண்ண இடத்துல அங்கே வந்தது பெரும் புயல், கடல் கொந்தளிப்பு, அலை, படகு மூழ்கத்தக்கதான பயங்கரமான விபத்தான சூழ்நிலை. அப்பொழுதும் உயிர்த்தெழுந்த, உயிரோடு இருக்கிற, உயிருள்ளவராயிருக்கிற இயேசு அங்கே இருக்கிறார்கிறத அறியாதபடி, புரியாதபடி காற்றையும் கடலையும் கொந்தளிக்கிற சீறி எழுப்புகிற புயலையும் அமிழ்ந்து போகிற நிலைமை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். பயந்து தான் கூப்பிட்டாங்க, ஐயரே நாங்கள் சாகுறது உமக்கு. என்ன கேள்வி பாருங்க. இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்டு பல காலங்கள் ஆகி கர்த்தர் நம்மை விடுவித்ததையும் உயர்த்தினதையும் ஆசீர்வதித்ததையும் விருத்தியானதையும் மறந்ததுனால தான் இப்பொழுது வருகிற எதிர் சூழ்நிலை நமக்கு பெருசா தெரியுது. அப்போ எழும்பின அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு சொன்னார். சொன்னவர் இவங்களை பார்த்து என்ன சொன்னாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? இப்ப நான் சொல்றேன், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? இப்ப இந்த யாத்திரா புஸ்தகத்தில் அருமலே பார்வோனையும் பார்வடிய அந்த வீரர்களையும் இவர்கள் அந்த 10ஆம் வசனத்தில் அவர்கள் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இப்போ அவர்களையும் அவைகளை குறித்து பயப்படுற காரணம் என்னன்னு சொன்னால், இயேசுவை காட்டிலும், நான் பெற்ற ரட்சிப்பை காட்டிலும், விடுதலையை காட்டிலும், விருத்தியை காட்டிலும், ஆசீர்வாதத்தை காட்டிலும், நம்மோடு கூட தேவன் செய்த பலத்த கிரிகளை காட்டிலும் இப்போ வருகிறத பெருசாக பார்க்குறோம். அதனால தான் நமக்கு என்ன வருகிறது, பயம் வரும். அல்லேலூயா. அப்போ அதை பெரிதாக பார்க்காதபடி, இதை காட்டிலும் மேலானவர், பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாக்கும்படி என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்குப்படி இருக்கிறார். அல்லேலூயா. சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், சில சச்சரவுகள், சில தேவைகள், சில காரியங்கள், ஐயோ முடியாது, அவ்வளவுதான், அப்படித்தான், இனி வாழவே முடியாது, இனி இந்த ஊரவே என்ன செய்யணும், காலி பண்ணிட வேண்டியதான். சொல்கிறோமா சொல்லலையா? உன்னை அங்கே கொண்டு வந்தவர், நிறுத்தினவர், வாழ வச்சவர், விடுவித்தவர், ஆசீர்வதித்தவர், உயர்த்தினவர், மேன்மைப்படுத்தினவர், எவ்வளோ பெரிய காத்து செய்திருக்கிறாரு.
புறஜாதிகள் சொல்லுகிறார்களாம், கர்த்தர் இவர்களுக்கு என்ன செய்கிறாரு? பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்? அப்போ நம்ம அவைகளை குறித்து அவர்களை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இவைகளை காட்டும் பெரிய காரியத்தை, மகிமையான காரியத்தை எனக்குள்ள செய்த ஆண்டவரை குறித்து பயப்படும். இப்போ அதனால்தான் மோசே இங்கே நிறுத்தி சொல்றாரு 13ஆம் வசனத்தில், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் 19ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 29ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 விதமான மகத்துவமான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஒவ்வொன்றாய் சொல்ல நினைத்தேன், சமயம் ஓவர் டைமில் போயிட்டோம். அதனால் என்ன சொல்ல வருகிறேன்? அவர்களுக்கு அவைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். எப்போ பயப்படாமல் இருப்போம் அப்படின்னா, ஆண்டவர் செய்த மகத்துவமுள்ள காரியத்தை, இன்னும் சொல்லப்போனால் உங்களை ரட்சித்தாரே, உங்களை விடுதலை ஆக்கினாரே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வறுமை வியாதி எல்லாவற்றையும் மாற்றினாரே, அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுமானால் நிச்சயமாக நம்ம மற்ற யாருக்கும் எதுக்கு நினைச்ச மாட்டோம்? பயப்பட மாட்டோம். அதான் சொல்கிறேன், பஸ்கா பண்டிகையை அவர்கள் நினைத்தார்களானால், ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் பூசப்பட்டதே, அந்த காரியத்தை நினைவு கூற வேண்டும். இப்போ நம்ம செய்கிற மாதந்தோறும் செய்கிற காரியம், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்கிறதை நினைவு கூறும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் நினைவு கூறுவீங்கன்னா எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. எதை குறித்து நீங்கள் நினைச்ச வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டு பாடுறோமே, என்ன பாட்டு பாடுறீங்க? பயப்பட மாட்டேன் பாடுங்க பார்ப்போம். பாட்டே பயப்படுற மாதிரி பாடுறீங்க. நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனால். அது எப்போ உண்டாயிற்று? அதுதான் பஸ்கா. அந்த இயேசு அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்கிறதை அறிந்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு எனக்குள்ள வந்துட்டார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அதனால நாம் எதை குறித்தும் எவைகளை குறித்து அறிச்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். இயேசுவான சொன்னார், உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கு பகலில் நீங்கள் இந்த 13 யாத்திராம புஸ்தகத்தை, இந்த அதிகாரத்தை மீதியான பகுதியை வீட்டில் போய் படித்து பாருங்கள். நான் சொன்ன 7 விதமான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய மேகம் முதலாவது அவர்களை எப்படி நடத்துனது, அதாவது இஸ்ரவேலருக்கு இருளாகவும் இவர்களுக்கு என்னவாக இருந்தது? வெளிச்சமாக இருந்தது. அந்த மேகம்தான் அவர்களுக்கு இருளாகவும் இவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. அல்லேலூயா. ஒரே மேகம்தான். அருமையானே, அந்த ஆண்டவர் தான் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. என்றைக்கு மனம் திரும்பி இயேசுதான் சொந்த தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டோமோ, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றோமோ, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை உள்ளத்தில் பெற்றுக்கொண்டோமோ, அதே அனுபவம்
ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது பரலோகமும் பூலோகமும் அருமளே ஜனக்கூட்டமும் சந்தோஷப்படுகிறது. அந்த சந்தோஷம் மனம் திரும்பின நாளோடு அல்ல, மரண பரியந்த அந்த சந்தோஷத்தில் பெருக வேண்டும். அல்லேலூயா. எதிர்காற்று வந்தாலும் அருமளே, எந்த அலைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களை குறித்து அவைகளை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். பண்ணிடுவோம், கண்களை மூடுவோம். அந்த பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக உயிரை கொடுத்தார் என்கிற காரியத்தை உண்மையாய் அறிந்திருப்போமானால் நிச்சயமாக நம்மாலே எதுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறபடினாலே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை எதை குறித்தும் யாரை குறித்தும் பயம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவ சமூகத்தில் நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே சரியாக இருக்கிறோமா? பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறதா? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இயேசு உங்களுக்குள்ள ஜீவனோடு இருக்கிறாரா? அலட்சி ஆராய்ந்து பார்ப்போம்.